கைஸ், இந்த மாதிரி சுவையான தக்காளி சாப்பாடு எந்தவித மசாலாவும் சேர்க்காம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய்க்கு நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததும் தேவையான அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்குங்க. சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் கைஸ். அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இங்கே வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் டைமிங் ஆகும். இதில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரம் நம்ம வதக்கிடலாம். டைமிங் கொஞ்சம் மிச்சமாகும். மற்றபடி சாப்பாடு செய்கிறது ரொம்ப ஈஸி. வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். நல்லா வதக்கி விடணும் கைஸ். இப்போது 2 பச்சை மிளகாயை கீறி அதோட நம்ம சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மற்ற ப்ராசஸ் செஞ்சிங்கன்னா சாப்பாடு நல்லா சூப்பராக வரும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதோட நம்ம சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கனால இப்படி இருக்குது. நீங்கள் பேஸ்ட்டாகவே அரைச்சி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட இந்த பச்சை ஸ்மெல் போகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போது நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 தக்காளி வீதம் 3 டம்ளருக்கு 6 தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகம் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் தக்காளி எப்போதுமே அதிகமாக சேர்த்துக்குங்க. ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு கூட நம்ம தக்காளியை வந்து இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமு அரிசிக்கு தேவையான தண்ணியை அளந்து அதோட சேர்த்துருங்க. சேர்த்து கலரி விடுங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு உப்பு கரெக்டான அளவில் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துருப்பீங்க. இப்போயும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறீங்க. கரெக்டானு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. இப்போது அரிசியை கழுவி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அரிசி தக்காளி எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். நல்லா கிளறி விடுங்க. இப்போது குக்கர் எடுத்து மூடிடுங்க. நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன், தக்காளி அதிகமாக இருக்கிறதுனால. கைஸ், இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும் கைஸ். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம செஞ்சது. ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த சாப்பாடு பிடிக்கும். ஒரே டைமில் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து நான் ஒரு முட்டையை வேக வச்சு இதை நான் பரிமாறி இருக்கிறேன். நீங்கள் வெங்காய பச்சடி இந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லை உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வணக்கி தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை பாகக்காய் வணக்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.